Hi guys, welcome to Mupalai Training Academy. So to Universal PC 2022 cut-off என்ன PC exam November 27 நடந்து முடிஞ்சது. நம்ம அதுக்கு அடுத்த 2 நாள்லயே நம்ம கட் ஆஃப் வந்து predict பண்ணி போட்டுருந்தோம். எல்லாமே நாம சொன்ன கட் ஆஃப் தான் வந்திருக்கு. ஸோ கட் ஆஃப் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆர்வமா இருக்கீங்க. அதுலேயே ரோஸ்டர் வைஸ் ரிசல்ட் வச்சு தான் நாங்களே கட் ஆஃப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ எல்லாமே நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோவில் சொல்லும் போது 57 +or-2 அதாவது +2 அப்படி வரும், இல்லைன்னா -2 வரும்னு சொன்னேன். ஆனால் நம்ம சொன்னதுக்கு நியர்பை வேல்யூ வந்துருச்சு. இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது இன்னொரு நாள் ஒரு வீடியோ போடும் போது நீலாம் சொல்லாத 55 வரும் பார் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் 55 வரல. நான் தான் சொன்னல, ரெண்டாவது நாள் நான் எக்ஸாக்டா சொன்னதே 58 வரும்னு சொன்னா கரெக்டா 58 தான் கொடுத்துருந்தேன் ரெண்டாவது முறை நான் சொல்லும் போது. ஸோ பிசி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிசி எம்பிசி எஸ்சி 3 கோட்டாக்குமே அவங்க வச்சிருக்கிற கட் ஆஃப் பாய்ஸ்க்கு 58, டிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணியிருந்தாலும் 58 தான் வந்திருக்கு. டிஎஸ்டிஎம் அப்ளை பண்ணாதவங்களுக்கும், அதாவது ஜெனரல்ல வர இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கும் 58 தான் வந்திருக்கு. ஸோ பிஎஸ்டிஎம் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தல. அதாவது 58 எடுத்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டும் உள்ள போயிருக்காரு, ஜெனரலா 58 எடுத்தவங்களும் அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க உள்ள போயிருக்காங்க. இது அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா 52 மார்க் எடுத்திருந்தா உள்ள போயிருக்காங்க. அதாவது பிசி எம்பிசி எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவர்கள். ஸோ பிசிஎம் முஸ்லிமா இருந்தா 48 மார்க் வந்திருக்கு ஆண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல, பெண்களா இருக்கக்கூடிய பட்சத்துல 40 மார்க் வந்திருக்கு. சோ அதே மாதிரி எஸ்சிஏ அருந்ததியர் பிரிவினரை சேர்ந்தவங்க ஆண்களுக்கு 56 மார்க்கும் பெண்களுக்கு 50 மார்க்கும். இதுதான் எதிர்பார்க்காத வகையில கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. சோ எஸ்டி ட்ரைப்ஸ் பீப்புள்லயும் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு 56 மார்க்கும் பெண்களுக்கு 48 மார்க்கும் அதிகரிச்சிருக்கு. ஜெனரல், அதாவது ஜெனரலா ஓசி கேட்டகரியில வருவாங்கல்ல, அவங்களுக்கு ஆண்களுக்கு 58 பெண்களுக்கு 52. அதாவது பிசி எம்பிசி எஸ்சி ஜெனரல்லாம் ஒரே அளவு கட் ஆஃப் தான், சேம் தான். அதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும். ஸோ பிசி முஸ்லிமுக்கு தான் இருக்கிறதுலே கட் ஆஃப் கம்மியான அவங்களுடைய காம்படிஷனே கம்மின்றதுனால ஸோ எஸ்சி பிரிவுகள் எஸ்சிஏ அண்ட் எஸ்டி பிரிவினர்களுக்கு இதுதான் கட் ஆஃபா வந்திருக்கு. விடோ கேட்டகரி விதவைகளுக்கு என்ன கட் ஆஃப் வந்திருக்குன்னா, பிசியா இருந்தா 28 மார்க் கொடுத்துருக்காங்க, எம்பிசி எஸ்சி பிரிவினருக்கு 29 மார்க் கொடுத்துருக்காங்க கட் ஆஃப்ல. ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஜெனரலாவே 38 மார்க் தான் லீஸ்ட் மார்க் ஆஃப் கட் ஆஃப். அது வந்து உமன் ஆனா இருக்கட்டும் மேல் ஆனா இருக்கட்டும், அதுதான் ஜெனரலா லீஸ்ட் கட் ஆஃபா வந்திருக்கு. ஸோ ஏறத்தாழ இதுலலாம் நம்ம சொல்லவே இல்லை, அதை விட கம்மியா தான் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம சொன்ன மாதிரியே வந்துட்டு இருக்கு. இப்ப பாருங்க நமக்கு எந்த அளவுக்கு ஆக்சுவலி கட் ஆஃப் நமக்கு பிளே பண்ணிருக்கு. ஸோ பிசிக்கலுக்கு நான் உள்ள போவேனா அந்த டவுட்டே வேணாம். கண்டிப்பா நீ உள்ள போனா 58 மார்க் எடுத்தவன் இப்ப உள்ள போறதுக்கும் சான்ஸ் இருக்கு, 68 மார்க் எடுத்தவன் வெளியே போறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ இதை மைண்ட் பண்ணிக்கிட்டு பிசிக்கல்ல நீ ஃபிட்டா இருந்தனா, நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன் கை விட்டுறாதீங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கன்ட்டு. ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்லுவீங்கன்னா டேட் வரட்டும் பார்த்துக்கலாம் இப்படின்னு ஒத்தி போட்டுட்டே இருந்தனா கண்டிப்பா முடியாது. ஏன்னா நாளைக்கு நம்ம சொல்றதை நம்ம உடம்பு நம்ம கேட்காது. அதுக்கப்புறமா நீங்க தான் அதுக்கு வருத்தப்படுவீங்க. ஸோ பிசிக்கலுக்கான அட்மிஷன்ஸ் எங்க அகாடமிலையும் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல வீட்டுல இருந்தே நான் பண்ணுவேன்றவங்க தாராளமா பண்ணுங்க, நல்லபடியா பண்ணுங்க. பிசிக்கலுக்கு டைம் இல்ல, பொங்கல் கழிச்சு பிசிக்கல் வந்துடலாம், எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. ஸோ ஜனவரி மாத இறுதியிலேயோ அல்லது பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திலேயோ பிசிக்கல் வந்துடும். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கிரேஸ் மார்க் பாத்தீங்கன்னா எப்படியோ பேசி அந்த உளவியல் முக்கோண கணக்குக்கு வாங்கிட்டீங்க. ஸோ உளவியல்ல 1 மார்க் உனக்கு கிரேஸ் மார்க் கிடைச்சிருந்தது. ஸோ பேசி அந்த முக்கோண கணக்குக்கு வாங்கிட்டாங்க. ஜிகேல வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க் உனக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து அந்த ரத்த வகை. ஸோ ரத்த வகையில அது தவறான இணை அதுதான், ஆனா அதுல வந்து மேபி அது கரெக்டா இருக்கிறதுனால அந்த ரத்த வகைக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ புதை வடிவங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, பெட்ரோல் நிலக்கரி, ஸோ அதுக்குமே கொடுத்துருக்காங்க கிரேஸ் மார்க். ஸோ அந்த 2 கொஸ்டினுக்கு அப்பீல் பண்ணி கிரேஸ் மார்க் வாங்கிட்டாங்க. அதாவது எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் அதுக்கு ரைட்டு. இந்த 2 கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா ஏபிசிடில எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலுமே கரெக்ட்னு மார்க் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த கொஸ்டின் உளவியலுக்கு ஒன்னு பி ஆப்ஷன் போட்டிருக்கணும், இல்லைன்னா சி ஆப்ஷன் போட்டிருக்கணும். இது 2த்துல எதனா போட்டிருந்தா மட்டும்தான் மார்க் தருவேன், வேற எந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருந்தாலும் மார்க் தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இதுவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேருக்கு 3 மார்க்கோ அல்லது 2 மார்க்கோ இதுல இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்க வாய்ப்புகளும் இருக்கு. ஓகேவா, அஃபிஷியல் ஆன்சர் கீழ இருந்து. ஸோ இவ்வளவு மாறுதல்கள் ஏற்படுத்தின இந்த பிசி தேர்வு 18,671 பேரோட பிசிக்கல் களத்தை காணவிருக்கிறது. ஸோ பிசிக்கல் களத்துல நீங்களும் ஒரு ஆளா இருக்கீங்க. ஸோ முப்படை பயிற்சி மையத்தின் சார்பா உங்களை நாங்கள் அனுப்பியிருக்கோம். போயிட்டு நல்லபடியா வின் பண்ணிட்டு வாங்க, காவலர் ஆகுங்க. காவலர்கள் உங்களுக்காக அந்த காக்கி யூனிஃபார்ம் பைட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ கைஸ் பி ப்ரிப்பேர். ஸோ இன்னும் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோவும் போடுறேன் இன்னைக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கட் ஆஃப் வச்சு எப்படி அனலைஸ் பண்ணி போடுறேன்ற ஒரு வீடியோவும் போடுறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ.